ஹலோ கைஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். ஸோ நம்ம இன்றைக்கி சிங்கப்பூரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து சர்ப்ரைஸாக எல்லாருமே பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பிளானு. ஸோ வாங்க ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ நானும் என்னமோ பெருசாக பண்ண போறீங்கன்னு நினச்சா இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களே ப்ரோ. புரியுது ப்ரோ, பண்ணுறது எதுவுமே பண்ணாம. இது என்ன ப்ரோ ஷோ இது? இது வந்து இப்போ இந்த கவர்ச்சியில் யார் இருக்காது ப்ரோ. இது ஹெல்ப் வேணுமா? நீ இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணு, வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள இது இப்பவே காலியாக போகுது. எனக்கு கொஞ்சம் சிவா, உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். கோவப்படுறானா இல்லையா? என்ன சிவா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இங்க இருந்தானே எதிரி தாண்டிலாம் செட் அடிப்பேன். உங்களை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிரும். ஓகே, தரமா வரும். வெட்டிடுங்க. ரூம் நல்லா இருக்குல்ல? பகுதியில் ஆண்டி அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஸோ கைஸ், இவர் வந்து என்னோட பழைய ரூம்மேட்டு. இப்போ வந்து வீடு மாறிட்டாரு, அதனால பயந்து என்ன சிவா பண்ற? எடுத்து உன் பொண்டாட்டிட்ட காமிச்சு கதை இப்படி போகுதா? பாரு உன் புருஷன் என்னென்ன வேலைலாம் பண்றான் பாருன்னு காமிச்சு. கல்யாணம் முடியுமா? உனக்கே முடிஞ்சிருச்சு, எனக்கு என்ன முடியாது. வா சமையல் பண்ணுவா. வீடியோ வைரல் ஆகுது. வைரல் ஆகுதா? சிவா அவனையா விட்டு சிவா. வா சிவா. டேய் அத வைடா, அத இதுக்குள்ள தூக்கிட்டு திரியுற. அது மேல கீழ வச்சுப்பா. கீழ வச்சுடா. எது கீழ? இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். வேற யார் வேணாம் சொல்றாரு, நீ மட்டும் தான். நீ சமைச்சுதான் நான் சாப்பிடணும் இன்னைக்கு. அது நடக்காத விஷயம். ஆல்ரெடி போட்டாச்சு ஒரு சாம்பிளுக்கு. ஸோ கைஸ், பேச்சுலர் ரூம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் நம்ம லிவிங் ரூமு. அப்படியே இங்கே உள்ளே வந்தீங்கன்னா எங்கே நான் போகிற? ஸோ இங்கே வந்து 3 பெட்ரூம் லைனாக. ஸோ நம்ம பசங்க ரூம் முன்னப்பட தான் இருக்கும். நம்மளால் ஒருத்தர் இங்கே தூங்கிட்டு இருக்காரு, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே இந்த ரூம் வந்தீங்கன்னா இங்கே என்ன நம்ம பசங்க இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே மாஸ்டர் பெட்ரூமு, அப்புறம் இங்கே டாய்லெட்டு. ஸோ அவ்வளோதான். சிங்கப்பூரில் மேக்ஸிமம் எந்த ரூம் எடுத்தாலும், எந்த வீட்டு எடுத்தாலுமே இந்த மாதிரி 3 பெட்ரூம் தான் இருக்கும். அப்புறம் 2 பெட்ரூம் ஃப்ளாட்டுமே இருக்குது. ஸோ வாங்க நம்ம சமையலை ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரோ சத்தம் தான் வருது. கொதிச்சுட்டு முதலில் பட்டை வகைகளை போட வேண்டும். நீங்கள் என்ன தேடுறீங்க சிவா? இங்கே வதக்கல் நடக்கு. இங்கே சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு கலவுக்கு ரெடியாக இருக்குது. அரிசி எல்லாம் ரெடியாக இருக்குது.
சாப்பிடறதுக்கும் ஆள் ரெடியாக இருக்கு. சரியா இருக்கீங்க? எங்க போனாலும் தனி விடாத மங்கில அந்த மாதிரி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதை கூட அதுல பாருல. அதுல இல்ல. ஒரு சொல்ல. எனக்கு எது எனக்கு இதான் இது. அப்போ எனக்கு நிறைய போடு. 3 போட்டாச்சுடா போடா. நீ குடிக்க முடியாது. போட்டாதே அவனுக்கு பைய 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 சுற்ற போகுது சிவா. குரல் இதெல்லாம் கேட்டுக்கணும். நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. சிக்கன் சாப்பிடலாம் பாதியோ. இதெல்லாம் எடுக்காதடா. ஸ்பூன் இல்ல இல்ல அங்க பாரு. என்ன படிச்ச? பீர் என்ன படிச்சிருக்க நீ? கிச்சன்ல வந்துட்டு தலை இழுத்துக்கிட்டு கொய்யா மோன எனக்கு ப்ரோ என்னது என்ன மசாலா போடணும்னு தெரியலையா இல்ல மாஸ்டர் கேக்குறீங்க. ப்ரோ உங்களதான் மஞ்சத்தூள், மல்லித்தூள் மிளகாத்தூள், இல்ல வெங்காயம் கறியுது கிண்டு அந்தந்த டைம் போட்டால் பிரியாணி கரெக்டாக வரும். உடனே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சிக்கன் 65க்கு அடுத்து ப்ரோ. போடு கறியுதுல அடுத்து வா. போடு. இது ஆஃப் ஆயிட்டு டெக்சாஸ். செக்ராட்னு சுத்தமான உருட்டு. மொத்த வைக்க எடுத்துட்டா. என்னத வெங்காயம் வந்து காரச்சோமரி ஆகிவிட்டு. இங்க கிண்ட அங்க வெட்ட சூப்பர் ப்ரோ. போட்டியா? இதெல்லாம் மசாலா போடு. இது 65 ப்ரோ. வை ஏதோ சவுண்டு ராங்கா கேட்குது பேக்ல இருந்து. சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி. வந்துடா ஓகே பேச்சுலர்னா அப்படிதான் முன்ன பின்ன இருக்கும் ப்ரோ. அதை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காரம் கூட எடுப்போது போடு பார்த்துமா வர்றதை பார்த்துமா ப்ரோ. இல்லை அந்த பேக்கை தூக்குனேன், கணக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. கிடுக்கிடுச்சா குழந்தைங்க கத்துச்சா. என்ன இது? இல்லை நம்ம ஏதோ ஒரு பேரை வச்சுக்க முடிஞ்சு. போயிடுச்சு இங்கே தம் போட்டு விட்டு அங்கே போவோம். இல்லை இப்படி தூங்குறாங்க நான் பார்த்ததே இல்லை தம்பி. சிவாவுக்கு இல்லை ப்ரோ, ஒரு மனுஷன் தூங்கக்கூடாது. எப்படி தெரியுமா? சிவாவை தூங்குவானா இவன் எட்டி பாக்குறது. தூங்குதான் அவன் எட்டி பாக்குறது. இருந்தாலும் போதை எப்படிலாம் பேசக்கூடாது. அவனால பாயில சக்தி அடிச்சுட்டேன். பிரியாணி தம்மோடைக்கு காண்டி வெயிட் பண்ணிட்டு இல்ல வெயிட் பண்ற சின்ன சட்டியில் வர்றேன். ஏன்டா இன்னொரு ஆள் எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக டீமாக ஒரு சமையல் பண்ணும்போது இப்படி தான்
எண்ணெய்க்காண்டி அவன் எண்ணெய் பாட்டில் தனியாக வச்சிருக்கல ஆளுக்கு கொஞ்சம் ஊற்றி பொரிக்க போகிறாங்களாம். இது ஏன் இல்ல அதே நானும் சொல்றேன். இதை தான் நான் இப்போ எட்டு வந்தேன். இந்த ஆளு தான் நாங்கள் தம்ம உடைக்க முன்னாடி எங்களுக்கு தெரியாமல் அவங்க எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு சித்தி பிரியாணி? இதயம் நல்லெண்ணெய். இந்த கேமரா எனக்கு முக்கியம் இல்ல, முதல்ல பைசா கூட சிக்கனுக்கு. எல்லாரும் ஒரு முட்டை கொடுங்க கரெக்டா இருக்கும். ப்ரோ இங்க என்ன கொதிக்குது? நீ வேற என் சிவா ஏதோ பிச்சை எடுக்க மாதிரி முட்டையை கையில் வச்சுக்கிட்டு. டேய் போய் எடுத்துட்டு வந்து தொலைங்கடா. இன்னும் எத்தனை மணி திருடுதான் செய்யணும். வேணுமா? டேய் இவ்வளவுக்குள்ள பிளான் பண்ணி முட்டைக்கு இப்படியாடா? என்ன மூணையும் கொடுத்துட்டேன். என்கிட்ட என்னவா எங்க தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. ஐயோ ஓகே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பிறக்க எண்ணெய் நெய்யை ஊற்றிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம உடைக்க போகிறோம். உன்னை கட்டிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சதே சிவா. ஓகே கைஸ், செம்மையாக பிரியாணியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சிங்கப்பூரில் நீங்கள் என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி நம்ம வீட்டில் சொந்தமாக சமைச்சு சாப்பிட்ற அந்த அளவுக்கு வராது. அதுவும் இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா உண்மையிலே வேறு லெவல் தான். ஸோ சிங்கப்பூரில் நீங்கள் இந்த மாதிரி பசங்களோட கேங்காக என்ஜாய் பண்ண டைம்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.